வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 1 மார்க்கு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரியாகவும் கண்டக்ட் பண்ணிக்க. நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இடையில கொஞ்சம் கேப் விடுறோம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்களே வந்து ஆன்சர் வந்து டெஸ்ட் மாதிரியும் கண்டக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ கொஞ்சம் டைம் தரேன், அதுக்கப்புறம் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், திரும்ப நான் ஆன்சர் சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்டாக நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து கொஞ்சம் மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கண்டென்ட்டு அப்படியே கான்செப்ட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. சும்மா ஜஸ்ட்டு கொஷின் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு அது மாதிரி எக்ஸாமுக்குலாம் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக வச்சு ஃபாலோ பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு n of a cross b. ஸோ a cross bயில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 6 டேர்ம்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏவில் பார்த்திங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. அப்போ n of b என்னன்னு கேட்குறாங்க. ஏவில் நமக்கு 2 டேர்ம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த 2 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 6 வரும். ஏன்னா a cross bயில் வந்து மொத்த ஆன்சர் 6 வருது இல்லையா? அதனால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்போ 3 மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து நமக்கு என்னது அப்படின்னா 3 தான். சரியா? அடுத்து செகண்டு பாருங்கள் பார்க்கலாம். செகண்டோட ஆன்சர் என்ன? கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. n of a யூனியன் சி கிராஸ் பி இதை தான் கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் இருக்குல்ல, எல்லா டைமே ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ மொத்தமாக 12 எலமெண்ட் இருக்குது. சரியா? இல்லை 12 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 தான். ஓகேவா? சும்மா ஒரு ட்ரிக்ஸு தான் இருக்கும், ஷார்ட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது தேர்டை பாருங்கள். இப்போ தேர்டுக்கு நமக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, 4 செட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஏபிசிடி மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 செட்டு இருக்கா? 4 செட்டு கொடுத்துட்டு இதில் எது வந்து விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு இங்கே ஆன்சரு. ஸோ என்ன வரும்னு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏ பி சி டி மொத்தம் 4 செட் இருக்குங்களா? அப்படியே ஆல்டர்னேட்டிவாக எடுங்க. ஏசி பிடி. ஸோ ஆல்டர்னேட்டிவாக எங்கே ஆன்சர் வருது பாருங்கள். ஏசி பிடி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதில் ஆன்சர். வேறு எங்கேயுமே ஆல்டர்னேட்டிவாக அது மாதிரி இருக்காது. ஸோ 4 செட் இருக்குது, 4 அப்படியே ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஏ இருக்குது, பின்ற செட்டில் வந்து அந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரிலேஷன் பார்த்திங்கன்னா 1024ன்னு இருக்குது. அப்படின்னா பியில் உள்ள உறுப்புகள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா தெரியும். 2 பவர் PQ இதான் ஃபார்முலா. ஆனால் டோட்டல் பார்த்திங்கன்னா 1024 இருக்குல்ல, இது 2 பவர் 10ஓட ஆன்சர் தான் இது. சரிங்களா? 2 பவர் 10ஓட வேல்யூ 1024. ஸோ அப்போ நமக்கு இங்கே 2 பவர் ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஏவில் எத்தனை இருக்குது? 5 எலமெண்ட் இருக்கா? அப்போ இதுக்கு நம்ம வந்து 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு எதை மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும் அப்படின்னா 2 தான். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? ஸோ இது கான்செப்ட்டு, இதுதான் கான்செப்ட். இதில் இது ட்ரிக்ஸ் இல்லை. ஸோ அடுத்தது பாருங்கன்னா இங்கே பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சும்மா ட்ரிக்ஸ் தான் இது எல்லாமே. சரியா? இப்போ செகண்டில் என்ன வருது பாருங்கள். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எல்லாமே ஸ்கொயர் நம்பர். இதில் எல்லாமே ஸ்கொயராக பாருங்கள். இது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை, இதுவும் ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. இதில் இருக்கிறத பாருங்கள், எல்லாமே நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 4 9. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன்று வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், அதனால் நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். 4 9 24 49 121 இதான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா A+2 இருக்குது ஃபஸ்ட் டேர்மு. இங்கே இந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது 5 இருக்குது. அப்போ 2 கூட எதை ஆட் பண்ணால் 5 கிடைக்கும்? 3 தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு 3 வரணும். ஆன்சர் அதுதான். சரிங்களா? ஏவோட ஆன்சர். அடுத்தது இங்கே பாருங்கள், n of a வந்து mன்னு கொடுத்துருக்காங்க. ஏவில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, பியில் நம்பர் ஆஃப் டேர்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏலேருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவு. சரிங்களா? வெற்று கணம் அல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸப்டட் நான் எம்டி செட், அதாவது எம்டி செட்டு கொடுத்துருக்காங்க.
ஓகே, வெற்றுக்கணம் அல்லாத உறவு அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா இது வரும். இது வந்து கான்செப்ட் இது சரியா. 2 பவர் இங்கே போட்டோம்ல 2 பவர் பிக்யூ அந்த ஃபார்மேட்டு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒன்றை ஏன்னா அவங்க அது வேணான்னு சொல்லிட்டாங்க. வெற்றுக்கணம் தேவையில்லை, எம்டி செட்டு எக்ஸப்ட் எம்டி செட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்று கேன்சல் பண்ணிக்கிறோம். டோட்டலாக கேட்டாங்கன்னா இது 2 பவர் mn சரியா. வெற்றுக்கணம் அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த ஒரு செட்டை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சமணி சார்புன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சமணி சார்புன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் நான் 8 6 இந்த 2 நம்பர் எடுத்து அப்படியே ஆன்சர் கொடுத்துருங்க. 8 6 ஓகேவா. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். அதுக்கப்புறம் 9 பாருங்கள். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. 1க்கு 4, 2க்கு 8, 3க்கு 9, 4க்கு 10. அப்போ எல்லாமே என்ன வரும், 1 to 1க்கு 1 கரெக்டாக இருக்குது. சரி, அப்போ 1க்கு 1 சார்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த கொஷினு. ஸோ இதோட ஆன்சர் எஃப்எஃப்எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜிஎஃப்எக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு f.g கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்குதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், 9x². ஓகேவா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ a*b f*a*b அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து இருபுற சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. பைஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருபுற சார்பு அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். இருபுற சார்பு ஒரு பக்கம் 7னா இன்னொரு பக்கமும் அதே 7 தான் இருக்க போகுது. ஸோ அப்படியே ஆன்சர் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இருபுற சார்பு. அடுத்தது f(g) 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எஃப்க்கும் ஜிக்கான கான்செப்ட் கொடுத்துட்டு f.gயோட வீச்சம் கேட்குறாங்க. அப்போ இப்போ பாருங்கள், எஃப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மையும் ஜியில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்மையும் எடுத்துக்கங்க. 0 1 2. அப்போ ஆன்சர் 0 1 2 இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா. சரி, நீங்கள் ஒவ்வொரு டைமும் வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ f(x) கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா, √1 + x² எனில் ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படி தான் நான் போய் எங்கள் கொஸ்டின் வரும். ஒன்றும் இல்லை, சிம்பிளான லாஜிக் தான். இப்போ ரூட் எப்படி வருது, இப்படி வருதுங்களா. ஸோ இப்படி வருதா, அப்போ இந்த ஆங்கிளில் வர மாதிரி பாருங்கள். அப்போ இந்த ஆங்கிள் எங்கே இருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 3 தான் சரியா. சும்மா ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான், ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு புக் பேக்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. அதனால் நம்ம இது கொஞ்சம் சும்மா ஷார்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்க, ஆல்ஃபாவும் பீட்டாவும் கேட்குறாங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். இப்போ ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா அப்படியே கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் 2 மாதிரி வருதுங்களா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 வரணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்கள். f(x) கொடுத்துட்டு இங்கே ஒரு செட் இருக்குது, இங்கே ஒரு செட் இருக்குது, ரெண்டுமே ஹோல்ஸ் கியூபு. அப்போ 1 2. ஸோ 2 இருக்குங்களா, அதனால் இருபடி சார்பு ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் சரிங்களா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு செட் இருக்குது, 2 செட் இருக்குது, அதனால் இருபடி சார்பு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் பாருங்கள். செகண்ட் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூக்ளிடியன் லெமா தான் கொடுத்துருக்காங்க சரியா. யூக்ளிடியன் லெமாவில் ரிமைண்டருடைய கான்செப்ட் தான் கேட்டிருப்பாங்க சரியா. அப்போ ரிமைண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இது ஒரு கான்செப்ட் கரெக்டாகவே தெரியும். ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கும், ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் வந்து 0வாகவும் இருக்கலாம், 0 விட பெருசாகவும் இருக்கலாம் சரியா. அதுதான் கண்டிஷனு. அப்போ இது ஒரே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஓகேவா. வேறு எந்த கண்டிஷனுமே வராது. இது வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இதுதான் அப்படின்னு. இது வந்து ஒரு கான்செப்ட் சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே யூக்ளிடியன் லெமா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 9ஆல் வகுப்படும் போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டிவிசிபிள் பை 9 கொடுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரிமைண்டர்னால் எப்பவுமே நமக்கு என்ன வரணும், ரிமைண்டர் வந்து கன்ஃபார்ம் ஒரு 0 வரலாம். ஓகேவா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்ஷனில் 0 கண்டிப்பாக வரணும். அப்போ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே 9 தானே கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் 9 வரும். ஸோ இதில் வராது. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்சர் இது தான். அடுத்தது இங்கே பாருங்கள், இது மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் கொடுத்துட்டு இங்கே இது மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எம்மோட மதிப்பு தானே கேட்குறாங்க. எத்தனை நம்பர் கொடுத்து நமக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. மீபோனா ஹெச்சிஎஃப் தானே. ஸோ எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பரு. அப்போ ஆப்ஷன் 2. ஓகேவா. ஆன்சர் 2 தான். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகா காரணிப்படுத்தும்போது அடுக்குகளுடைய எண் கூடுதலான்னு கேட்குறாங்க. நம்பரை மட்டும் பாருங்கள் சரியா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு, லாஸ்ட் டிஜிட் 9 வந்திருக்கா. ஸோ அப்போ 9 இங்கே எது டிவைட் ஆகும் அப்படின்னா 3 தான் டிவைட் பண்ணும். ஸோ ஆன்சர் 3 சரிங்களா. அப்படியே நம்பர் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான். ஸோ நம்ம எப்படி 1 மார்க் வச்சுக்கலாம்னா இது கான்செப்ட் இல்லை. ஓகேவா.
சும்மா லாஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம 1 மார்க்கு கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். அப்போ நெக்ஸ்ட்டு 1 முதல் 10 வரை உள்ள எல்லா எண்ணுமே கீழே இருக்க ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டின் அதுதான். அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண். சரிங்களா? ஆக்சுவலாக ரூல் பார்த்தோன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். விட்டுருங்க. இப்போ 10 டிவைட் பண்ணணும். அதுவும் ஒரு நம்பராக டிவைட் பண்ணணும். அப்போ இதை 10 டிவைட் பண்ணாது. அப்போ ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 5 வந்திருக்கு. அதேமாதிரி லாஸ்ட் டிஜிட் இங்கேயும் 5 வந்திருக்கு. இது ரெண்டும் வராது. ஸோ அப்போ இதுவா இதுவா? ஸோ இதுதான் நம்ம கெஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ லாஸ்ட் 0 இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ 2 டிவைட் ஆகிடும், 3யும் டிவைட் ஆகும். இதை ஏன்னா சம் ஆஃப் டிஜிட் வந்துடும். 4 டிவைட் ஆகும். 8 பார்த்திங்க அப்படின்னா 5 6 7 8 மட்டும் இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா 8ஓட டிவைசிபிலிட்டி ரூல் அதுதான். லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் டிவைட் ஆகும் 8ல். ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. இதை பாருங்கள், 5 to 0 இதை டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதனால் ஆன்சர் இதுதான். அப்படி இல்லைனா கொஞ்சம் இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதோடைய எல்சிஎம் 1லேருந்து 10 வரைக்கும் 1 2 3 இப்படி எக்ஸட்ரா 10 வரைக்கும் போட்டோம் அப்படின்னா இதோடைய எல்சிஎம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2520 வரும். ஸோ அதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? எல்சிஎம் ஆஃப் 1 to 10ஓட நம்பர்ஸு. ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இது மாதிரி கொடுத்துட்டு இதோட ஆன்சர் கேட்குறீங்களா? இங்கே மட்டும் என்ன இருக்குது, 100 இருக்குது. 100ல் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 1. அதனால் ஆன்சர் 1. சரிங்களா? ஸோ ஆன்சர் 1. இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 3. அடுத்தது இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. எல்லாம் நம்பரை மட்டும் சைன் பார்க்காதீங்க, நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு 3 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு 3 கிடைக்கும். 6, இங்கே லாஸ்ட்டில் ஒரு 5 இருக்குது. அப்போ 6 + 5 11. ஆன்சர் 11. ஓகேவா? சும்மா ஒரு ட்ரிக்ஸ் மட்டும்தான் இது எல்லாமே. கீழே இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 11 கிடைக்கும். ஆன்சர் 11 தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. ஏபி கொடுத்துட்டு ஃபஸ்ட் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க 4ன்னு. அப்போ 4ஐ பேஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆன்சர் வரணும். சரிங்களா? அப்போ 4ஐ பேஸ் பண்ணுற மாதிரினா எங்கே ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், 88 வருதா? ஸோ 8 8. ஸோ அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. அப்படிலாம் இதையும் ஆட் பண்ணி பாருங்கள், 8 கிடைக்கும். ஸோ 8ஐ பேஸ் பண்ண மாதிரி அப்போ ஆன்சர் இது தான், 7881. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் 4ஐ பேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பின் 6 மடங்கு, 7வது உறுப்பின் 7 மடங்கு. சரியா? 7வது உறுப்பின் 7 மடங்கு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. சும்மா அப்படியே அப்பப்போ வீடியோவை வந்து மியூட் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு. நான் இங்கே பாருங்கள், 6 6 7 6. 6ல் 6 போயிடும், 7ல் 6 போயிடுச்சுன்னா ஆன்சர் 6 - 6 0, 7 - 7 0. ஸோ ஆன்சர் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து 31 உறுப்புகள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளையும் கூடுதல் கேட்குறாங்க. சம் ஆஃப் த டிஜிட் தான் கேட்குறாங்க, சம் ஆஃப் த நம்பர். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 31 இருக்கா? அப்போ 31m. ஸோ ஆன்சர் இது தான். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து m கொடுத்துருக்காங்க, இங்கே 31 கொடுத்துருப்பாங்க. அப்போ 31m. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு அதே மாதிரி தான் 1, பொது வித்தியாசம் 4. ஸோ அப்போ 4நாலே நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 4 பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின் ஆன்சர் வரணும். அப்போ 4 பேஸ் பண்ண மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறதுல எங்கே இருக்குன்னா 8 மட்டும்தான். ஸோ இந்த கொஸ்டின்லேயும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? 4 இருக்கும் டிஃப்ரெண்ட்டு, அதை பேஸ் பண்ண மாதிரி 7881. இங்கேயே 4 இருக்குது, அதை பேஸ் பண்ண மாதிரி ஆன்சர் 8. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், 2 power 65. இங்கே 2 power என்ன இருக்குது? 64 இருக்குது. அப்போ இதை விட இது வந்து 1 எக்ஸஸாக இருக்குது. சரியா? அப்போ +1. இங்கே 65, இங்கே பவர் 64. அப்போ ஆன்சர் நான் ஏ வந்து பெருசாக இருக்குது, அதான கான்செப்ட்டு. அப்போ ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இதோடைய அடுத்த உறுப்பு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு கண்டிஷனாக தான் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டேர்மை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன இது வந்து காமன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிரும். அப்போ 3/16லேருந்து 1/8 டிவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சரி, இது ஆக்சுவலாக மேலே போயிடுச்சு அப்படின்னா 3/16 இன்ட்டு ரெசிபிள் 8/1 கிடைக்கும். 1 டைம்ஸ் 2 டைம்ஸு. ஓகேவா? அப்போ 3/2. சாரி, செகண்ட்லேருந்து தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சாரி, அப்போ டேம் 2 / டேம் 1 தான். அப்போ நம்ம என்ன வரும்? 1/8 டிவைடு
3/16 ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1/8 இன்ட்டு 16/3ன்னு வரும். ஸோ 1 டைம்ஸு 2 டைம்ஸு அப்போ 2/3 இதுதான் காமன் ரேஷியோ. இதை வந்து நெக்ஸ்ட் டைமில் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகேவா. அப்போ 2/3 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இதுக்கு கேன்சல் ஆகிடுமா, 9 டைம்ஸ்னு வரும். 9 3s are 27. ஸோ இது வந்து கொஞ்சம் கண்டிஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கன்வெர்ட் பண்ணால் காமன் ரேஷியோ எடுத்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது இங்கே பாருங்கள் T1 T2 T3 இது வந்து ஒரு கூட்டுத்தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஏபி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வரது என்னவாக தான் இருக்க போகுது சீக்வன்ஸில், அதுவும் ஏபியாக தான் இருக்க போகுது அப்படின்னு கண்டிஷன் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ஒரு ஏபி அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டில் எடுத்தாலும் ஏபி தான் வரும், அடுத்ததில் எடுத்தாலும் ஏபி தான் வரும். ஸோ அது மாதிரி சும்மா லைட்டாக ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏபி வந்துச்சு, அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும், ஏபியாக தான் இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ இது மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ நம்ம எத்தனை டேமு 15 வரையும் தான் இருக்குது சரியா. n வந்து 15. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், எதுக்கு 15 வரும்னு பாருங்கள் சரியா. இது 1க்கு தான் ஆட் பண்ணால் 15 வரும் சரியா. ஸோ ஆன்சர் இது தான் சம் ஆஃப் டிஜிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்குமா. அப்போ இது இல்லை, இதே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 7 கிடைக்கும். இந்த ஆன்சரும் வர வாய்ப்பு இல்லை. இதை பாருங்கள், ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 12 வருது. ஸோ இதுவும் ஆப்ஷனல் இல்லை. அப்போ சம் ஆஃப் டிஜிட் இது மட்டும்தான் 15 கிடைக்குது. ஆன்சர் இது தான். ஓகேவா. தேங்க்யூ.